இப்ப பாரதிய ஜனதா கட்சியை அப்படி வந்து ஒதுக்கிட முடியாதுங்கிற இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஸ்ரீராம் குறிப்பிடுறாரு. அதிமுகவோ பெரிய கட்சிகளோ இன்னைக்கு தேவை, எந்த பெரிய கட்சி தனித்து போட்டியிட முடியாதுங்கிற அளவுக்கு களம் மாறி இருக்கு. பிஜேபி அதனாலதான் அவங்க தேடி வர்றாங்கிறார். நான் முதல் சுற்றுலயே சொன்னேன், சின்ன கட்சி பெரிய கட்சின்னு இல்ல, 3% 5% நம்ம கிண்டலுக்காகவோ யதார்த்தத்தை சொன்னாலுமே கூட பிஜேபி மதிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி தான். அதுல யாருமே மாறுபட்ட கருத்து சொல்லலாம். ஆனால் இவ்வளவு தேடி போய் இவ்வளவு அவசரமாக போய் பார்த்ததற்கு காரணம் சின்னம் தான் முக்கிய பின்னணியில் இருக்கிறது நான் சொல்ல வந்தேன். இன்னும் ஒரு கருத்தை நான் தெளிவுபடுத்துறேன். அண்ணாமலையே சொல்லிவிட்டால் பிஜேபியை விட பெரிய கட்சி அதிமுக சார். அண்ணாமலை மறுத்தாலும் அதான் சார் நிஜம். பிஜேபியை விட 10 மடங்கு பெரிய கட்சி அதிமுக. இன்னைக்கு பலவீனப்பட்டு போயிருக்கலாம், அது பெரிய கட்சிங்கிறதுக்கு அண்ணாமலையுடைய சர்டிபிகேட் இல்ல. எங்கிருந்து வருதுன்னா யார் பிரதான எதிர்கட்சிங்கிற வாதங்கள் ஒரு சில மாதங்களா வைக்கப்படுற சூழல்ல அவரே சொல்லுகிறார். அந்த விவாதமும் வாதமும் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. எடப்பாடியினுடைய செயலற்ற தன்மையால் நடந்தது. எடப்பாடி மட்டும் வார ஒரு பிரஸ் மீட், மாசம் 2 போராட்டம் நடத்தி இருந்தாங்க. அண்ணாமலைக்கு அங்க வேலையே இல்ல. அண்ணாமலை இவ்வளவு ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்க மாட்டார். அப்ப போட்டி எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கு மாறி இருக்கும். அவருடைய செயலற்ற அதுக்கான பாதி காரணத்தை உச்ச நீதிமன்றத்திலே ஒத்துக்கிட்டார். எனக்கு முழு அதிகாரம் இல்லாதனால எங்களுடைய கட்சி செயல்பட முடியாத நிலையில இருக்கு. இந்த யதார்த்தத்தை எல்லாம் தாண்டி தீர்ப்புக்கு பிறகு வருவோம். இன்னும் ஒரு விஷயத்த சொல்றேன், தீர்வு யார் கையிலன்னு நீங்க பிரதான தலைப்புல கேட்டதோட மட்டும் இல்லாம நான் இன்னொரு விஷயத்த கூடுதலா சொல்றேன். குழப்பத்தை தீர்க்கும் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா பிஜேபி கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அண்ணன் தமிழ்மணி சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துட்டா மட்டும் சின்னத்தினுடைய பிரச்சனை தீராது. தீர்ப்பு என்ன வரும்? பொதுக்குழு செல்லும்னு வரும். வர்றதுக்கு வாய்ப்பு 50% அதிகமாவே இருக்கு எடப்பாடியுடைய பார்வையில. அப்படி வந்தா சின்னத்தை கொடுத்துருவாங்களா? மிக நிச்சயமாக இல்லை. அந்த தீர்ப்பை எடுத்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு போகணும். உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லி இருக்கு, அதனால கையெழுத்திடுகிற அதிகாரம் இனிமேல் எனக்குன்னு நான் பதிவு பண்ண விரும்புறேன், அதை ஏத்துக்கங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் என்டாஸ் பண்ணினாதான் ரெட்டை இலை எடப்பாடிக்கு கிடைக்கும். இந்த 15 நாளில் இது நடக்கிறதுக்கான சாத்தியம் 50% தான் இருக்கு. அதான் நான் சொல்ல வந்தேன். அப்போ இந்த குழப்பத்தை யார் தீர்க்க முடியும்? பிஜேபி நினைத்தால் சட்டமன்ற பொது தேர்தலின் போது லீலா பேலஸ் ஹோட்டல்ல வச்சுக்கிட்டு ஓபிஎஸ் எடப்பாடி பிஎல் சந்தோஷை வச்சுக்கிட்டு அமித்ஷா சொன்னார்ல எல்லாரும் ஒன்னா போக தினகரனை சேர்த்துக்கோங்க. அன்னைக்கு அமித்ஷா முழு மனதோடு அதை செயல்படுத்த நினைத்திருந்தால் அன்னைக்கு எடப்பாடியை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தா இன்னைக்கு திமுக ஆட்சியே இல்ல. அதை சுட்டி காண்பித்து இப்போது பிஜேபி நினைத்தாலும் எடப்பாடி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சுயநல அரசியலை மனதில் வைத்து அதிமுக பலமாக இருக்கணும், அந்த பலமான அதிமுக தன் செல்வாக்கு நிரூபிக்கணும், அந்த செல்வாக்கான அதிமுகவோடு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டி வைக்கணும்னு பிஜேபி நினைத்தால் நான் குறைந்தபட்ச நேர்மைன்னு முதல் வார்த்தை சொன்னேன் இல்லையா, அது பிஜேபிக்கு தான் முதல்ல இருக்கணும். அப்ப அமித்ஷா அவர்கள் நீங்க சொல்ற கூட்டுப்படி அமித்ஷா அவர்கள் சொல்லி ஆனாலும் எங்கள் கட்சியினுடைய முடிவை நாங்கள் தான் எடுப்போம் உறுதியா எடப்பாடி நின்றிருக்கிறார் என்றால் இப்போதும் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா அவர் உறுதியா இருக்கிறார் தொண்டர்கள் அந்த பக்கம் தானே இருப்பாங்க. அப்படியான ஒரு உறுதித்தன்மை வாய்ந்த தலைமை தானே எதிர்பார்ப்பாங்க. இல்ல எங்கள் கட்சியினுடைய நாங்க எடுப்போம், நீங்க சொல்லாதீங்கன்னா எடப்பாடி சொல்லலாம். இது வரலாற்று ஆவணங்கள்ல பின்னாடி பதிவு பண்ண போகுது. என்னால் 150 இடங்களில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்ன போது அது எடப்பாடியுடைய தன்னம்பிக்கைன்னு மதிச்சுதான் அன்னைக்கு அமித்ஷா கோபத்தோடு வெளியேறிட்டார். அப்ப அந்த தன்னம்பிக்கை என்பது தவறான கணக்குங்கிறது சட்டமன்ற ரிசல்ட் சொல்லிடுச்சுல, தேர்தல் முடிவுகள் சொன்ன பிறகு இனிமேலும் தன்னை எம்ஜிஆர் ஆக இனிமேலும் தன்னை ஜெயலலிதாவாக எடப்பாடி நினைத்தால் ஸ்ரீராம் சொன்ன மாதிரி இங்க கணிசமான வாக்குகளை பெற்றார்னா அவரை பாராட்டலாம். ஒருவேளை அதிமுக அவமானகரமான தோல்வியை சந்தித்தால் அதிமுகவில் உறுப்பினராக தொடர தகுதி கூட எடப்பாடிக்கு இருக்காதுங்கிறது ஒரு பத்திரிகையாளருடைய கருத்து. ஏன்னா தலைமை பண்புக்கு ஒரே ஒரு நிமிஷம், தலைமை பண்புக்கு சாதாரண விஷயங்கள் இல்ல. இவர் முதல்ல இவ்வளவு தூரம் போராடுறாரு, நான் தான் தலைமையில் இருக்கணும்னு இவர் செஞ்சிருக்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? கார்த்திகை செல்வன், சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவின் தோல்விக்கு என்னை முதலமைச்சராக நிறுத்தி சந்தித்த அந்த தேர்தலில் தோல்வி அதிமுக தோல்வியதுக்கு தார்மீக பொறுப்பை நான் ஏற்கிறேன் ஒரு அறிக்கை வட்டத்து வந்திருந்தாதான் இன்னைக்கு ஒரு அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு தகுதியான. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல இருந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய இடத்துலயும் 66 இடங்களை பெற்றோம், ஜெயலலிதா அவர்களே பெறாத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறோம். அப்ப அது தோல்வின்னு பார்க்க முடியாதுங்கிற இடத்துல இருந்தா அவங்க அதை உங்களுடைய நோக்கம் 66 இடங்களை பெறுவது அல்ல, ஆட்சி பொறுப்பை தொடர்வது. ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்து நாங்கள் கட்சியை ஆட்சியை வழிநடத்திட்டு போனோம், எங்களால் மீண்டும் வெல்ல முடியும் நிரூபிக்கிறதா அவங்க நோக்கமா இருக்கணுமே தவிர ஆட்சி பொறுப்பை இழந்து 66 இடங்களை பெறுவதாக இருக்க முடியாது. தேர்தல் அரசியல் என்பது எண்ணிக்கை கணக்கு தான். 120 யார் எடுக்கிறா, 121 யார் எடுக்கிறா, அப்படிதான் பார்க்கணுமே தவிர நாங்கள் 66 ஜெயிச்சிட்டோங்கிறது கௌரவமான தோல்வின்னு தான் சொல்ல முடியுமே தவிர வெற்றிங்கிற வார்த்தைக்கு கிட்ட கூட போக முடியாது.